ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 19ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி நேயர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகள் ஏதாவது உருவாக போகின்றதா, இவர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், வியாபாரங்கள் எப்படி நடக்க போகிறது, இவர்களுடைய நிதிநிலைகளானது எப்படி இருக்கும், அதே போல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த சஷ்டி விரத நாட்களில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வருகின்றார். ஸோ அதனுடைய பார்வையானது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் பதிவது மிகப்பெரிய ஒரு யோகம்தான். ஸோ அந்த ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறையவே தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தனவரவு திருப்தியை கொடுக்கும். அதே போல் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதனால கல்யாண கனவானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது நினைவாகும் அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கலாங்க. பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கின்றார். அதனால் அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கப் போகின்றார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட உச்சம் பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய குருவும் உச்ச குருவும் பார்த்தீங்கன்னா இணைவதனால மிக அற்புதமான நேரங்களாக பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி சேரும் அப்படின்னு சொல்லலாம். இடம் பூமி வாங்க வேண்டும், கட்டிடம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணங்களானது நிறைவேற வழிகளானது பிறக்க போகிறது. பணப்புழக்கங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கீங்க. உங்களுடைய தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர்கள். துணிவும் பணிவும் மிக்க உங்களுக்கு இப்பொழுது தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சகோதரர்களினுடைய ஒற்றுமையானது பலப்படுங்க. பாக பிரிவினைகள் மிக சுலபமாகவே பார்த்தீங்கன்னா முடிவும். அதே போல் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளானது கை கொடுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்தானது கிடைக்கக்கூடும். மேலுமே மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். 6க்கு அதிபதியான அவர் 8ஆம் இடத்திற்கு வருவதனால மிகுந்த நற்பலன்களானது கிடைக்கக்கூடுங்க. அதாவது விபரீத ராஜயோகத்தினுடைய அடிப்படையில் எதிர்பாராத மாற்றங்களானது வந்து சேரும். எதிர்காலத்தை பற்றிய பயங்களானது உங்களுக்கு அகலக்கூடுங்க. ஆரோக்கிய தொல்லைகளை சமாளித்து நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய திருமணங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். அதாவது உங்களுடைய உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களை முன்னின்று நடத்தி வருவீர்கள். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை கண்டு பாராட்டுவார்கள். உங்களுடைய குடும்பத்தில் குதூகலங்களானது தரக்கூடிய சம்பவங்கள் ஏராளமாகவே நடைபெறக்கூடும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறுகிறாரு. அதனால் உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் நீச்சம் பெறுவது நன்மைதான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படுங்க. உங்களுடைய பொருளாதார நிலைகள் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பொழுது உங்களுடைய பொருளாதாரத்தில் நிறைய உயர்வுகளை நீங்கள் காணலாம். ஆடை ஆபரண சேர்க்கையானது ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகளுமே உங்களுக்கு கை கொடுங்க. புதிய வாகனங்கள் வாங்கி நீங்கள் மகிழலாம். தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு மாற்றினத்தவர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கக்கூடும். வாழ்க்கை துணைக்கு வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளும் கை கொடுங்க.
பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வுகளுமே கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதல் லாபங்களானது உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரங்களானது கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றிகளானது கிடைக்குங்க. பெண்களுக்கு உங்களுடைய பெயரிலேயே அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. கல்யாண முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிவு திறன்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போலவே வந்து இருக்கும். ருசியான உணவை உண்டு நீங்கள் மகிழ்வீர்கள். மன நிம்மதியானது கிடைக்குங்க. சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரமானது முன்னேற்றங்கள் காணும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். அதே போல் உங்களுக்கு பணவரவானது திருப்தியை கொடுக்கும். வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக வந்து பார்த்திங்கன்னா இடத்தையும் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமைகளானது ஏற்படுங்க. பயணங்களும் செல்ல நேரிடலாம். பணி நிமித்தமாக அடைய வேண்டியதாக இருக்கும். மேலுமே உங்களுடைய குடும்பங்களில் நிம்மதியானது ஏற்படும். சுற்றத்தினர்களுடைய வருகையானது வந்து பார்த்திங்கன்னா இருக்க செய்யும். கணவன் மனைவிக்கிடையே அன்பானது ஏற்படுங்க. பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சிகளானது உண்டாகும். குடும்ப வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்களுடைய நண்பர்கள் மூலமாகவே ஆதாயத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அறிவு திறன்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட மிக எளிதாகவே வந்து பார்த்திங்கன்னா செய்து முடிப்பீர்கள். புத்திசாலித்தனத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்வீர்கள்னு கூட சொல்லலாம். கலைத்துறையினர்களுக்கு என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பொழுது கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கௌரவங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உயரக்கூடிய காலகட்டங்கள். விரும்பிய பதவிகளானது கிடைக்கக்கூடுங்க. உங்களுக்கு வழக்கு விவகாரங்களானது உங்களுக்கு சாதகமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கைவிட்டு போன பொருட்களுமே மீண்டும் உங்களுடைய கைக்கு வந்து கிடைக்கும். மாணவர்களுக்கு என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கல்வியில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களையும் நீங்கள் ஆலோசிப்பீர்கள். அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வரும்போது சில தடைகளையும் சிரமங்களையும் சந்திக்கக்கூடும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட்படுத்தாமல் நீங்கள் செயல்படும் பொழுது, விடாமுயற்சியுடன் செய்யும் பொழுது எந்த ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி நேயர்களுடைய விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பல சிக்கல்களானது வந்து பார்த்திங்கன்னா தீரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல்களானது வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடும். நிறைய அலைச்சல்களை மட்டுமே சந்தித்து வருவீங்க. அதனால் உங்களுக்கு உடல் சோர்வுகளும் ஆரோக்கிய குறைவுகளுமே வந்து உண்டாயிட்டு இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த வீணான அலைச்சல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்து ஒரு நல்ல ஒரு தெளிவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. மற்றவர்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உதவிகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கக்கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமைகளானது நீங்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் உள்ள அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் என்று கூட சொல்லலாம். பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்தானது வந்து பார்த்திங்கன்னா உயரக்கூடுங்க. துக்கமும் துயரங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகளானது நீங்கி சாதகமாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிவடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தேவையற்ற மருத்துவ செலவுகளானது ஏற்படக்கூடும். வீடு பூமி மூலம் வர வேண்டிய வருமானங்களானது உங்களுக்கு தாமதப்படலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் விவாதங்களானது ஏற்படுங்க. ஸோ கவனங்களானது தேவை. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அவசர முடிவுகளை எடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுமே வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும். ஸோ மிகுந்த கவனத்தோடு வந்து செயல்பட வேண்டுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தில்
கூடியவர்களுக்கு தொலைதூர பயணங்களை வந்து பார்த்திங்கன்னா தவிர்ப்பது சிறந்தது. ஏன்னா மேலும் நீங்கள் வந்து விடாப்படியாக வந்து தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய தொந்தரவுகள் உண்டாகி வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உயிரிழக்கக்கூட வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கோங்க. மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தாயாரை வணங்கி வர உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்தில் சுபிட்சங்களானது ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.